வரப்போற அரசியல்வாதி எப்படி இருக்கும்னா பொருளாதாரம் என்ன நிலையில இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்லா இருக்கும். நாட் ஃப்ரம் தி ரவுடி பேக்ரவுண்ட். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் ஏ சரத்பாபு அவர்களுக்கு ஸ்லேட்டு சின்னத்தில் வாக்களிப்பீர். மறந்து விடாதீர்கள், ஏ சரத்பாபு ஸ்லேட்டு சின்னம். நாட் ஃப்ரம் தி ரவுடி பேக்ரவுண்ட். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு எதிர்பார்க்கிறேன். இளைஞர்கள் வந்து செய்வாங்க. எஜுகேஷன் இஸ் எ மஸ்ட். ஃபைட் அகைன்ஸ்ட் கரப்ஷன். படிச்சவரா இருக்கணும். சென்னை மடிப்பாக்கத்தில் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்த சரத்பாபு தனது அம்மாவின் வருமானத்தை மட்டுமே நம்பி அக்கா தம்பிகளுடன் வாழ்ந்தவர். இந்தியாவில் 60 வருஷம் சுதந்திர தினம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் 30% 35% வறுமை கோட்டு கீழே 2 வேளை சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் ஏ சரத்பாபு அவர்களுக்கு ஸ்லேட்டு சின்னத்தில் வாக்களிப்பீர். மறந்து விடாதீர்கள், ஏ சரத்பாபு ஸ்லேட்டு சின்னம். அது மாத்திரத்துக்கு நான் முன்னோடியா இருப்பேன். இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களான பிட்ஸ் பிலானி மற்றும் IIM அகமதாபாத்தில் படிப்பதற்கு கூட இவருடைய ஏழ்மை தடையாக இல்லை. உயர்ந்த சம்பளத்திற்கான வேலை வாய்ப்புகள் வந்து கதவை தட்டிய போதும் அதை உதறிவிட்டு இவர் பன்முக ஓட்டல் நிறுவனத்தை தொடங்கி இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறார். பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் பொட்டென்ஷியல் இருக்கு, அவங்களால முடியும். அதனால அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரதுக்கு நான் முழு மூச்சா பாடுபடுவேன். வாழ்வின் எல்லா கஷ்டங்களையும் கடந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கும் இந்த இளம் தொழிலதிபர் தான் கடந்து வந்த பாதையை மறக்காமல் இன்றும் அதே குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களை மாதிரி படிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க கண்டிப்பா இந்தியாவை சொர்க்க பூமியா மாத்தி காட்டுவோம். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் ஏ சரத்பாபு அவர்களுக்கு ஸ்லேட்டு சின்னத்தில் வாக்களிப்பீர். மறந்து விடாதீர்கள், ஏ சரத்பாபு ஸ்லேட்டு சின்னம்.